கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அவரே ஆதியும் அந்தமுமானவர். அவரே அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர். அவரே வலுவாதபடி உங்களை பாதுகாப்பவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். உங்களுடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியுடன் ஓடி முடிக்க கிருபை செய்வார். அப்போது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். எனக்கு ஒரு மாணவனை தெரியும். அவன் படிக்கவே கஷ்டப்படுவான். பல அரியர்ஸ். ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணினான். நல்ல வேலையில் இப்போது இருக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது மனம் சோர்ந்து போகாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். யாரிடத்தில் போவேன், என்ன செய்வேன் என்று மனம் கலங்காதிருங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வந்து சேர உதவி செய்யுங்க. அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.